Hello friends, welcome to my channel Learning Community. I am Preeti. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்க்ராட்ச் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் கிட்ஸ் எப்படி சிம்பிளாக கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஸ்க்ராட்ச் இன்டர்ஃபேஸில் சில பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். First scratch account start செய்யணும்னா you have to go to the website scratch.mit.edu. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணணும். இந்த வெப்சைட் ஒரு ஃப்ரீ வெப்சைட். இங்கே கேம்ஸ் அப்ளிகேஷன்ஸ் கோட் பண்ணலாம். டாப் ரைட் சைடில் ஜாயின் ஸ்க்ராட்ச் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணணும். அப்போ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு கேட்கும். இங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கலாம். இதில் சைன்இன் பண்ணும்போது சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கேட்கும். அதில் கண்ட்ரி, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இம்பார்ட்டண்ட்டாக இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் இல்லை அப்படின்னா பேரண்ட்ஸோட இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து சைன்இன் பண்ண உடனே வெல்கம் டு த ஸ்க்ராட்ச் லேர்ன் கம்யூனிட், இங்கே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்தோடனே நமக்கு அந்த ஸ்க்ராட்சோட பேஜஸ் நமக்கு கிடைச்சிடும். இப்போ நம்ம டாப் லெஃப்ட் சைடில் க்ரியேட்டுன்ற ஆப்ஷன் இருக்குது. அந்த க்ரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ஸ்க்ராட்ச் ப்ராஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணுற பேஜ், அதை கோடிங் பண்ணுற பேஜ் நமக்கு க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் ஒரு ஃபோல்டர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். நத்திங் பட் மை ஸ்டஃப். இந்த இடத்துல நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ணி நம்ம சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இதில் லிஸ்ட் அவுட் ஆகும். இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டோம்னா we can create நியூ ஸ்க்ராட்ச் கோட் ஹியர். நம்ம டாப் ரைட் சைடில் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் நத்திங் பட் இங்கே நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது எல்லாமே எக்ஸிக்யூஷன் நடக்கும். வென் யூ ஹிட் த க்ரீன் ஃப்ளாக் நமக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேட் நம்ம 100 டைம்ஸ் சர்க்கிள் பண்ண சொல்லணும் அப்படின்னா இஃப் யூ கோட் the cat to move in a circle in 100 times இந்த green flag ஹிட் பண்ணோம்னா இந்த cat இந்த ஸ்டேஜில் சர்க்கிள் பண்ணும். இந்த கேட் மாதிரி இருக்கிறது ஸ்ப்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ப்ரைட்டுக்கு we can give a name here and XY அப்படின்றது பொசிஷன்ஸ். எந்த பொசிஷனில் இந்த கேட் மூவ் ஆகணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணுறதுக்கு. தென் ஹைட் பண்ணணுமா இல்லை டிஸ்பிளே பண்ணணுமா, ஆர் சைஸ், அதோட டிஃபால்ட் சைஸ் 100, நம்ம அக்கார்டிங்லி அதோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் டைரக்ஷன்ஸ் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு கோடிங்ஸ் பண்ணும்போது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் ஹியர் we can choose a sprite அண்ட் பெயிண்ட் பண்ணி நம்ம ஓன் ஸ்ப்ரைட்டை அப்லோட் செய்யலாம். ஹியர் வித் திஸ் ஆப்ஷன் அப்லோட் ஸ்ப்ரைட் அப்படின்றதுல நெக்ஸ்ட்டு டு த ஸ்ப்ரைட் செக்ஷன் ஸ்டேஜ் செக்ஷன் இருக்குது. The same we can choose the backdrop here and we can paint the backdrop and we can upload the backdrop. Every sprite has 3 important things. இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கோட் கலர்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் கோட் கலர்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் காஸ்டியூம். நம்ம இந்த ஸ்ப்ரைட்டோட காஸ்டியூம்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தோன்னா 2 காஸ்டியூம்ஸ் இருக்குது. ஒரு காஸ்டியூம் வாக் பண்ணுற மாதிரி இருக்குது. த அதர் காஸ்டியூம் ரன் பண்ணுற மாதிரி இருக்குது. த தேர்ட் ஒன் இஸ் சவுண்ட்ஸ். we can create different sounds for the sprite. இந்த ஸ்பேஸ், இந்த மிடில் இருக்க ஸ்பேஸில் we can drag the code and drop. And here we can join the 2 different codes. When we hit the green flag the execution start பண்ணுது. இப்போ இந்த கோட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும்னா just you can drag and drop here. ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோட்ஸ் ரிமூவ் ஆகிடும். ஆல்ரைட், நெக்ஸ்ட் வீடியோவில் the first script நம்ம ஸ்க்ராட்சில் எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஐ ஹோப் இந்த வீடியோவில் ஸ்க்ராட்சோட பேசிக்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.